நம்முடைய மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசீக நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். நிச்சயமாகவே யாகுவ நல்லவர், அவருடைய இரக்கம் என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கடந்த காலங்களில் நம்மை கண்மணி போல அவர் பாதுகாத்திருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய சமூகத்திலே நாம் வரும்படி அவர் நமக்கு தயவு பாராட்டி இருக்கிறார். அநேக சேர்கள் காலியாக இருக்கிறது. இது நாம தான் அதை என்ன செய்யணும், ஆட்களை கூட்டி கொண்டு வந்து நிரப்ப வேண்டும். அவங்க வரலையா? இடம் தெரியுமா உங்களுக்கு? ஓகே, சரி. அப்ப நாம மட்டும் வந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டால் போதாது, மற்றவர்களை என்ன செய்யணும்? கண்டிப்பாக அழைக்க வேண்டும். நாம என்ன நினைக்கிறோம், நாம கூப்பிட்டு அவங்க எதுவும் நம்மளை நினைச்சுக்குவாங்களோ, தவறாக நினைத்துக் கொள்வார்களோ அப்படின்னு நாம நினைக்கிறோம். இல்ல, தவறாக நினைக்க மாட்டார். ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது? யாகோவுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன். ಮಂದಿರಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಬನ್ನಿ ಎಂದು ಕರೆದಾಗ ನಾನು ಸಂತೋಷ ಪಟ್ಟೆನು ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. யாரோ யாரையோ கூப்பிட்டு இருக்கிறாங்க, நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி. யாரோ யாரನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ, ದೇವರ ಸಭೆಗೆ ಹೋಗೋಣ ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ. அப்படி கூப்பிட்டதுனால அவர்களுக்கு சந்தோஷம் வந்தது என்று சொல்லுகிறார்கள். ಆ ರೀತಿ ಕರೆದದಿಂದ ಅವರಿಗೆ ಸಂತೋಷ ಉಂಟಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. வந்த பிறಗಲ್ಲ, கூப்பிட்ட உடனேயே அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். சர்ச்சுக்கு ಬಂದ ಮೇಲೆ ಅಲ್ಲ, ಕರೆದ ತಕ್ಷಣವೇ ಅವರಿಗೆ ಸಂತೋಷ ಉಂಟಾಗಿದೆ. எத்தனை பேர் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு நாம நினைச்சு தயங்கி கொண்டே இருப்போம். ನಾವು ಕರೆಯುವುದು ಏನಾದರೂ ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ತಪ್ಪು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ನಾವು ತುಂಬಾ ಅಂಜುತ್ತೇವೆ. ஆனால் நீங்கள் கூப்பிட்டீர்கள் என்றால் அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட உங்களிடத்தில் வருவார்கள். ಆದರೆ ನೀವು ಕರೆದರೆ ಅವರು ಸಂತೋಷದಿಂದ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಬರುವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் கூப்பிட்டு தான் பாருங்களேன். ಸ್ವಲ್ಪ ಕರೆದು ನೋಡಿರಿ, என்ன நடக்கிறது என்று பாருங்க. ಏನು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. ஹல்லேலூயா. அதற்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ಅದಕ್ಕೆ ನೀವು ಭಯಪಡುವ ಅವಶ್ಯಕತೆಯೇ ಇಲ್ಲ. ஏன்னா நீங்க அப்படி கூப்பிடும் பொழுது உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். ಏಕೆಂದರೆ ನೀವು ಕರೆಯುವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾನೆ. அப்ப தைரியமாக நீங்கள் கூப்பிடலாம். ನೀವು ಧೈರ್ಯದಿಂದ ಅವರನ್ನು ಕರೆಯಬಹುದು. அப்படி நம்பிக்கையோடு நீங்கள் சிலரை கூப்பிட்டு கொண்டு வரும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்களை வெட்கப்பட விட மாட்டார். ನಂಬಿಕೆಯಿಂದ ನೀವು ಅವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರುವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಎಂದಿಗೂ ನಾಚಿಕೆ ಒಳಪಡಿಸುವುದೇ ಇಲ್ಲ. உங்களுடைய அந்த செய்கையை தேவன் கனப்படுத்துவார். ನಿಮ್ಮ ಆ ಕ್ರಿಯೆಯನ್ನು ದೇವರು ಘನಪಡಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த வாரம் என்ன சப்ஜெக்ட் பார்த்தோம்? போன வாரம் சரி, பிரசங்கிப்பதற்கு எடுத்த வசனம் என்ன? ஹீப்ரு 11:1. ஹீப்ரு 11:1. என்ன ஆச்சு? எல்லாரும் அப்படியே அந்த மெசேஜில் அப்படியே மூழ்கி போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பிரசங்கம் பண்ணன்னு கூட தெரியல. போன வாரம் நாம் விசுவாசத்தை குறித்து பேசினோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் எது சரியான விசுவாசம்? விசுவாசம் எப்படி வரும் இல்லையா? எப்படி வரும்? அது தேவனுடைய வார்த்தையினாலே வரும். அப்ப தேவனுடைய வார்த்தை எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாமா? பண்றாங்களா? பண்றாங்க. ஆனா யாருடைய வார்த்தையை நாம கேட்கணும்? யார் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். அப்ப தேவனுடைய வார்த்தை அனுப்பப்பட்டவர் தான் பிரசங்கிக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க சில வழிகள் இருக்கிறது என்பதையும் நாம் என்ன செஞ்சோம்? வேதத்திலிருந்து பார்த்தோம். ஞாபகம் வருதா? இப்போ ஞாபகம் வருதா? ஓகே. அப்போ விசுவாசம் என்பதை நாம் வேறொரு கோணத்துல நம்ம அப்ரோச் பண்ணோம். ನಂಬಿಕೆಯನ್ನು ಬೇರೆ ಒಂದು ಮುಖಾಂತರ ನಾವು ಅದನ್ನು
இப்ப இன்றைக்கு வேறொரு கோணத்துல நம்ம அப்ரோச் பண்ணலாம். ಇವತ್ತು ನಾವು ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. சோ விசுவாசமானது ஹீப்ரு 11:1 ஹீப்ரு 11:1 தண்ணி வாங்கிட்டு வந்தாங்க விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ನಂಬಿಕೆಯು ನಾವು ನಿರೀಕ್ಷಿಸುವಳ ವಿಷಯವಾಗಿ ಭರವಸೆಯಿಂದ ಇರುವುದು, ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದವುಗಳ ನಿಜ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಆಗಿದೆ. ஹல்லேலூயா. விசுவாசம் என்னவாக இருக்கிறதா? ನಂಬಿಕೆ ಏನಾಗಿದೆ ಅಂದ್ರೆ நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ನಾವು ನಂಬುವುದರ ಮೇಲೆ ಭರವಸೆಯಿಂದ ಇರುವುದು. இப்போ இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் ஜப்பான் போயிருக்கிறீங்க? கை தூக்குங்க. ஜப்பான் போனவங்க எல்லாம் கை தூக்குங்க. யாரும் போகலையா? என்ன ஜனங்கள் நீங்க? சரி, யாரெல்லாம் யூஎஸ்ஏ போயிருக்கிறீங்க? அமெரிக்கா யாரும் போனது இல்லையா? சரி, இருக்குதா? யூஎஸ்ஏன்னு ஒரு பிளேஸ் இருக்குதா? ஜப்பான் ஒரு பிளேஸ் இருக்குதா? நீங்க போகலையே, நீங்க பார்க்கலையே, அப்புறம் எப்படி நம்புறீங்க? கேள்விப்பட்டோம், ஆகையினால நம்ம என்ன செய்யறோம்? நியூஸ்கள் வழியாக, போயிட்டு வந்தவர்கள் வழியாக, இல்லையா, டிவி, இன்னும் பல நியூஸ் பேப்பர், பல வழிகளிலே அதை பற்றி செய்தி வருகிறது. ஆகையினால அதை நாம் நம்புகிறோம். நாம் பார்க்கவில்லை, ஆனாலும் என்ன செய்கிறோம்? நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், இல்லையா? அப்ப விசுவாசிக்கிறோம், அதான், ஆனால் அது உறுதியாக அங்கே இருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். அப்படிதானே? உறுதியாக இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்கிறோம். இதுதான் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ನಾವು ಒಂದು ದೇಶಕ್ಕೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡದಿದ್ದರೂ ಅದರ ವಿಷಯವಾಗಿ ನಾವು ಕೇಳಿದ್ದು ಮತ್ತು ವಾರ್ತೆಗಳ ಮುಖಾಂತರ ಅದನ್ನು ನೋಡಿದ್ದರಿಂದ ನಾವು ಅದನ್ನು ದೃಢವಾಗಿ ನಂಬುತ್ತೇವೆ. அப்ப விசுவாசம் என்பது இல்லாத ஒன்றை நம்புவது அல்ல. ನಂಬಿಕೆ ಎಂಬುದು ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು ನಂಬುವಂತದು ಅಲ್ಲ. அது இருக்கிறது, ಅದು ಇದೆ, நாம் இன்னும் அதை காணவில்லை. ಆದರೆ ನಾವು ಅದನ್ನು ಇನ್ನೂ ನೋಡಲಿಲ್ಲ. ஆனால் அதை அனுபவித்தவர்கள் நம்மிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள் அது இருக்கிறது என்று. ಆದರೆ ಅದನ್ನು ಅನುಭವಿಸಿದವರು ಬಂದು ಹೇಳುತ್ತಾರೆ ಅದು ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. அல்லேலூயா. ஆகவே நாம் பார்க்காததினால் மட்டுமே அது இல்லை என்று அர்த்தமாகாது. ನಾವು ನೋಡದೆ ಇರುವುದರಿಂದ ಅದು ಇಲ್ಲ ಎಂಬುದು ಅರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. ஒருவேளை இப்பொழுது நீங்கள் அமெரிக்கா போக வேண்டும், அது அதை போய் நான் பார்த்தால் தான் அதை நம்புவேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால், ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಅಮೆರಿಕಾಗೆ ಹೋಗಿ ಅದನ್ನು ನೋಡಿ ಬಂದ ಮೇಲೆ ನಂಬುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುವುದಾದರೆ அதற்கு பல வழிமுறைகள் இருக்கிறது. ಅದಕ್ಕೆ ಹಲವು ಮಾರ್ಗಗಳು ಉಂಟು. அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணினா தான் நீங்க வந்து அங்க போக முடியும். ಹಲವು ವಿಧಗಳನ್ನು ಅದನ್ನು ಸರಿ ಓಡಿದರೆ ಮಾತ್ರ ನಾವು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணினா மட்டும் போதாது, ಆ ಮಾರ್ಗವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದರೆ ಮಾತ್ರ ಸಾಲದು, அதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாகவும் மாற வேண்டும். ಅದಕ್ಕೆ ನಾವು ಅರ್ಹತೆ உள்ளவರಾಗಿ ಇರಬೇಕು. அப்போ அந்த வழிமுறைகள் இருக்கிறது, அதற்கு மேலாக நீங்கள் தகுதி உள்ளவர்களாக மாறினால்தான் ಅದಕ್ಕೆ ಮಾರ್ಗಗಳು ಉಂಟು. ಆ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಅರ್ಹತೆ உள்ளவರಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರ நீங்கள் அங்கே போக முடியும். ನೀವು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. நீங்கள் அங்கே போகவில்லை என்பதற்காக அது இல்லை என்று அர்த்தம் அல்ல. ನೀವು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗದೆ ಇದ್ದುದರಿಂದ ಅದು ಇಲ್ಲ ಎಂಬುದು ಅಲ್ಲ. அதே போல்தான் பரலோக ராஜ்யம். ಅದೇ ರೀತಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ. அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் போக வேண்டுமானால் ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾವು ಹೋಗಬೇಕಾದರೆ அதற்கென்று சில வழிமுறைகள் இருக்கிறது. ಅದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಕೆಲವು ಮಾರ್ಗಗಳಿವೆ. அந்த வழிகளை நாம் தெரிந்திருக்கலாம். ಆ ಮಾರ್ಗವನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡಿರಬಹುದು. இப்பொழுது அமெரிக்கா எப்படி போக வேண்டும் என்று எனக்கு அந்த வழிமுறைகள் நன்றாக தெரியும். ಈಗ ನಾನು ಅಮೆರಿಕಕ್ಕೆ ಹೇಗೆ ಹೋಗಬೇಕೆಂಬ ಮಾರ್ಗಗಳು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. ஆனால் அது போவதற்குள்ள தகுதி எனக்கு இல்லை. ಆದರೆ ಅದಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ. அதே போல பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்பது எனக்கு அந்த வழிகள் எனக்கு தெரியும். ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಇದೆ ಎಂಬ ಮಾರ್ಗ ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. ஆமா, அந்த வழிகள் எல்லாம் நன்றாக தெரியும் எனக்கு. ಮಾರ್ಗಗಳು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ ನನಗೆ. எதன் மூலமாக தெரியும்? ಯಾವುದರ ಮುಖಾಂತರ ಗೊತ್ತಿದೆ? வேதத்தின் மூலமாக தெரியும். ವೇದದ ಮೂಲಕ ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ. இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் சொன்னதன் மூலமாக எனக்கு தெரியும். ಅನೇಕ ಪರಿಶುದ್ಧವಂತರು ಹೇಳಿದ್ದರಿಂದ ನನಗೆ ಗೊತ್ತಾಗಿದೆ. ஆனால் அதற்கு போவதற்கு சில தகுதிகள் எனக்கு தேவைப்படுகிறது. ಆದರೆ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ಕೆಲವು ಅರ್ಹತೆಗಳು ನನಗೆ ಬೇಕಾಗಿದೆ.
அந்த தகுதிகள் எனக்கு இருந்தால் மட்டுமே நான் அந்த இடத்திற்கு போக முடியும். ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ನನಗೆ ಅರ್ಹತೆ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ಹೋಗಲು ನಾನು ಸಾಧ್ಯ. ஆக நான் போகவில்லை என்பதற்காக அது இல்லை என்று அர்த்தம் அல்ல. ನಾನು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗದೆ ಇದ್ದರಿಂದ ಅದು ಇಲ್ಲ ಎಂಬುದು ಅರ್ಥವಲ್ಲ. அது நிச்சயமாக இருக்கிறது. ಖಂಡಿತವಾಗಲೂ ಇದೆ. இப்போ எத்தனை பேர் நாம் அதில் போயிருக்கிறோம்? ಈಗ ಎಷ್ಟು ಜನ ಅದರಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದೇವೆ? போயிருக்கிறீர்களா? ನೀವು ಹೋಗಿದ್ದೀರಾ? யாராவது பரலோகம் போயிருக்கிறீங்களா? ಯಾರಾದರೂ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೀರಾ? போகவே இல்லையா? ಹೋಗಲಿಲ್ಲ. சரி, அப்ப பரலோகம் இருக்குது நம்புறீங்களா? ಪರಲೋಕ ಇದೆ ಎಂದು ನಂಬುತ್ತೀರಾ? நம்புறீங்களா? ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுதான் விசுவாசம். ಇದುವೇ ನಂಬಿಕೆ. நாம் போகவில்லை, ನಾವು ಹೋಗಲಿಲ್ಲ, நாம் பார்க்கவில்லை, ನಾವು ನೋಡಲಿಲ್ಲ, ஆனால் அது இருக்கிறது என்று உறுதியாக நாம் நம்புகிறோம். ಆದರೆ ಅದು ಇದೆ ಎಂದು ನಾವು ದೃಢವಾಗಿ ನಂಬುತ್ತೇವೆ. அதுதான் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ಅದೇ ನಂಬುವುದರಿಂದ ನಾವು ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬ ನಂಬಿಕೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு நமக்கு நிறைய பேருக்கு பரலோக ராஜ்யத்தை பார்த்திருக்கிறோமா, போயிருக்கிறோமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. ಅನೇಕ ಜನರಿಗೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೀರಾ, ನೋಡಿದ್ದೀರಾ ಎಂಬ ಸಂದೇಹ ಉಂಟು. அப்போ பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டால், ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಎಲ್ಲಿ ಇದೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡರೆ, அப்போ பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போக முடியுமா முடியாதா என்று நாம் தெரிந்து கொள்ளுவோம். ಆಗ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತದಾ ಇಲ್ಲವಾ ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக் சாப்டர் 17 verse 20. ಲೂಕನ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಚನ. ದೇವರ ರಾಜ್ಯವು ಯಾವಾಗ ಬರುವುದೆಂದು ಫರಿಸಾಯರು ಆತನನ್ನು ಕೇಳಿದಾಗ ಆತನು ಅವರಿಗೆ, ದೇವರ ರಾಜ್ಯವು ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿ ಬರುವಂತದ್ದಲ್ಲ, ಇಗೋ ಅಲ್ಲಿದೆ, ಇಗೋ ಇಲ್ಲಿದೆ ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕಾಗದು. ದೇವರ ರಾಜ್ಯವು ನಿಮ್ಮಲ್ಲಿಯೇ ಇದೆ ಅಂತ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? ದೇವರ ರಾಜ್ಯ ಎಲ್ಲಿದೆ? நமக்குள் இருக்கிறது. ನಮ್ಮಲ್ಲಿಯೇ ಇದೆ. தேவனுடைய ராஜ்யம் என்பதை தேவன் என்றைக்கு நமக்குள் வைத்தார்? ದೇವರ ರಾಜ್ಯವು ದೇವರು ಯಾವಾಗ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಟ್ಟನು? தேவன் நம்மை சிருஷ்டிக்கும் பொழுதே பரலோக ராஜ்யத்தை நமக்குள் வைத்துதான் சிருஷ்டித்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಾಗಲೇ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇಟ್ಟು ಆತನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. இன்றைக்கோ நேற்றோ அவர் நம்மிடத்தில் வைக்கவில்லை. அது ನಿನ್ನೆ ಇವತ್ತು ಆತನು ನಮ್ಮೊಳಗಡೆ ಇಡಲಿಲ್ಲ. ஏன்னா யாகுஷுவா அப்பவே சொல்லியிருக்கிறாரு, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಯಾಕೋಬ ಆಗಲೇ ಹೇಳಿದ್ದಾನೆ, ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. பிரசங்கி என்கிற புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எக்லாசியஸ்டஸ் சாப்டர் 3 verse 11 after Proverbs. எக்லாசியஸ்டஸ் சாப்டர் 3 verse 11. ಪ್ರಸಂಗಿ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ. ಒಂದೊಂದು ವಸ್ತುವನ್ನು ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಅಂದವಾಗಿ ನಿರ್ಮಿಸಿದ್ದಾನೆ, ಇದಲ್ಲದೆ ಮನುಷ್ಯನ ಹೃದಯದಲ್ಲಿ ಅನಂತ ಕಾಲದ ಯೋಚನೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ಆದರೂ ದೇವರು ಅತ್ಯಂತವಾಗಿ ನಡೆಸುತ್ತಿರುವ ಕೆಲಸವನ್ನು ಅವರು ಗ್ರಹಿಸಲಾರದಂತೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தையும், தமிழ் பைபிள்ல உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என்று போட்டிருக்கிறது. ஆனால் கன்னடத்துல அனந்த கால யோஜனான்னு போட்டிருக்கு. அனந்த கால யோஜனா. அனந்த கால யோஜனா இல்ல, அனந்த காலம். அது என்னது? அனந்த காலம். புரியுதா? அந்த வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அனந்த கால யோஜனை இல்ல, அனந்த காலம். இங்கிலீஷ்ல வாசிச்சு பார்த்தோம்னா எஸ் புட் எட்டர்னிட்டி, நித்தியத்தை நம் உள்ளத்தில் அவர் வைத்திருக்கிறார் என்ற அர்த்தத்தில் வருகிறது. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கிறது? எட்டர்னிட்டி. கரெக்டா நான் சொல்றது? என்கிட்ட இங்கிலீஷ் பைபிள் இல்ல. எட்டர்னிட்டி தானா? எதை உள்ள வைத்திருக்கிறாரு? நித்தியத்தை உங்கள் உள்ளே வைத்திருக்கிறார். ಆತನು ಅನಂತ ಕಾಲವನ್ನು ಒಳಗಡೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்ப நித்தியம் என்பது என்ன? ಅನಂತ ಕಾಲ ಎಂದರೆ ಏನು? அதுதான் பரலோக ராஜ்யம். அதுவே பரலோக ராஜ்யம். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அதுவே தேவರ ರಾಜ್ಯ. ஏனால் நித்திய ஜீவன் என்பது தேவனுடைய ராஜ்யத்தில் மட்டும்தான் உண்டு. ಏಕೆಂದರೆ ನಿತ್ಯ ಜೀವವು ದೇವರ
பாதாளத்தில் நித்திய ஜீவன் கிடையாது. ಪಾತಾಳದಲ್ಲಿ ನಿತ್ಯ ಜೀವವಿಲ್ಲ. நித்தியமாக அவர்கள் இருந்தால் அங்கும் ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறதாக அடையாளமாகும். ನಿತ್ಯವಾಗಿ ಅಲ್ಲಿದ್ದರೆ ಅಲ್ಲಿಯೂ ನಿತ್ಯ ಜೀವ ಇದೆ ಎಂಬುದು ಗುರುತಾಗಿರುತ್ತದೆ. ஆக ரெண்டு இடத்திலும் நித்திய ஜீவன் கிடையாது. ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿತ್ಯ ಜೀವ ಇರುವುದಿಲ್ಲ. தேவனுடைய சமூகத்தில் மட்டும்தான் நித்திய ஜீவன் உண்டு. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಿತ್ಯ ಜೀವ ಉಂಟು. வேற எங்கேயும் நித்திய ஜீவன் கிடையாது. ಎಲ್ಲಿಯೂ ನಿತ್ಯ ಜೀವ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறதாம்? ದೇವರ ರಾಜ್ಯ ಎಲ್ಲಿ ಇದೆಯಂತೆ? நமக்குள் இருக்கிறது. ನಮ್ಮೊಳಗಡೆ ಇದೆ. ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. ಪ್ರತಿಯೊಬ್ಬರಲ್ಲಿಯೂ ಇದೆ. இந்த ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கும் பொழுது, ಒಬ್ಬೊಬ್ಬರಲ್ಲಿಯೂ ಇದೆ ಎಂದು ನೀವು ಕೇಳಿಕೊಳ್ಳುವಾಗ, இதோ தெருவிலே துன்மார்க்கமாய் ஒருவன் நடந்து கொண்டிருக்கிறானே, அவனுக்குள்ளும் பரலோக ராஜ்யம் இருக்கிறதா? ಬೀದಿನಲ್ಲಿ ದುಷ್ಟನು ನಡೆಯುತ್ತಿದ್ದಾನೆ, ಅವನೊಳಗಡೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಇದೆಯಾ? அநேக துர்க்கிரியைகளை செய்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலும் அவர்களுக்குள்ளும் பரலோக ராஜ்யம் இருக்கிறதா? ದುಷ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವ ಜನರ ಒಳಗಡೆನೂ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಇದೆಯಾ? நிச்சயமாக எல்லாருக்குள்ளும் பரலோக ராஜ்யம் இருக்கிறது. ಖಂಡಿತವಾಗಲೂ ಎಲ್ಲರ ಒಳಗಡೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಇದೆ. எத்தனை பேர் நம்புறீங்க இத? ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் அப்படித்தான் சொல்கிறது, எல்லாருக்குள்ளும் என்ன இருக்கிறது. ஏன்னா யாகுஷுவா கிட்ட பேசிக் கொண்டிருந்தவர்கள் பரிசேயர்கள். ಏಕೆಂದರೆ ಯಾಕೋಬನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿರುವವರು ಫರಿಸಾಯರು. அந்த பரிசேயர்கள் எல்லாம் பரிசுத்தர்கள் கிடையாது. ಈ ಫರಿಸಾಯರೆಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧವಂತರು ಅಲ್ಲ. ஆனால் அவர்களிடத்திலே யாகுஷுவா சொல்றார், உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்லி. ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் தான் யாகுஷுவாவை சிலுவையில் அடித்தார்கள். ಅವರೇ ಯಾಕೋಬನನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಡಿದರು. யாருக்குள்ளே பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்று யாகுஷுவா சொன்னாரோ அவர்கள் தான் யாகுஷுவாவை சிலுவையில் அடித்தார்கள். ಯಾರ ಒಳಗಡೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಇದೆ ಎಂದು ಯಾಕೋಬ ಹೇಳಿದರೋ ಅವರೇ ಯಾಕೋಬನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಡಿದರು. அப்படியானால் அவர்களுக்குள்ளெல்லாம் பரலோக ராஜ்யம் இருந்திருக்க முடியுமா? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಅವರ ಒಳಗಡೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಇರಲು ಸಾಧ್ಯನಾ? யாகுஷுவாவை சிலுவையில் அடித்தவர்கள் உள்ளத்தில் பரலோக ராஜ்யம் இருந்திருக்க முடியுமா? ಯಾಕೋಬನನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಡಿದವರ ಒಳಗಡೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಇರಲು ಸಾಧ್ಯನಾ? கண்டிப்பாக அவர்களுக்குள்ளும் பரலோக ராஜ்யம் இருக்கிறது. ಖಂಡಿತವಾಗಲೂ ಅವರ ಒಳಗಡೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಇದೆ. காரணம் எல்லாருக்குள்ளும் தேவன் பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். ಎಲ್ಲರ ಒಳಗಡೆ ದೇವರು ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இது எப்படி என்று நான் சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே இது எப்படி என்று நான் சொல்லி இருக்கிறேன். ನಾನು ಈಗ ಮೊದಲು ಹೇಗೆ ಎಂದು ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. ஒரு கல் இருக்கிறது, ஒரு கல், பெரிய பாறாங்கல் இருக்கிறது. ಒಂದು ಬಂಡೆ ಇದೆ. அந்த கல்லை நாம் பார்க்கும் பொழுது, சாதாரண மனிதர்கள் பார்க்கும்போது அது வெறும் கல். ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯರು ನೋಡುವಾಗ ಅದು ಕಲ್ಲಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ. ஆனால் அந்த கல்லிலே சிலை செய்கிற சிற்பி பார்த்தானால் அவன் அதை ஒரு உருவத்தை அதிலே பார்ப்பான். ಆದರೆ ಕಲ್ಲನ್ನು ಕೆತ್ತನೆ ಮಾಡುವ ಶಿಲ್ಪಿ ಅದನ್ನು ನೋಡಿದರೆ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ರೂಪವನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அப்ப அந்த சிற்ப அந்த உருவம் எங்கே இருந்தது? ಆ ರೂಪ ಎಲ್ಲಿ ಇತ್ತು? அது அந்த கல்லுக்குள் இருந்தது. ಅದು ಆ ಕಲ್ಲಿನ ಒಳಗಡೆ ಇತ್ತು. சாதாரண பார்வைக்கு அது தெரியவில்லை. ಸಾಧಾರಣ ಜನರ ಕಣ್ಣಿಗೆ ಅದು ಕಾಣಲಿಲ್ಲ. இப்ப சிற்பி அதை அவனுடைய தொழிற்சாலைக்கு எடுத்துக்கொண்டு போய் ಶಿಲ್ಪಿ ಅದನ್ನು ಆತನ ಮಾಡೋ ಕೆಲಸಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ சரியாக தட்ட வேண்டிய இடத்தில் தட்டி முடித்த பிறகு ಅದು ಸರಿಯಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅದನ್ನು ಒಡೆದು ಬೀಳಿಸಿದಾಗ ஒரு அழகான சிற்பம் அங்கே வந்து விடுகிறது. ಒಂದು ಅಂದವಾದ ಶಿಲೆ ಅಲ್ಲಿ ಉಂಟಾಯಿತು. அப்ப இந்த சிற்பம் எங்கே இருந்தது? ಆ ಶಿಲೆ ಎಲ್ಲಿ ಇತ್ತು? அதற்குள்ளதான் இருந்தது. ಆ ಕಲ್ಲಿನೊಳಗಡೆ ಇತ್ತು. சோ அது போல பரலோக ராஜ்யம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. ಅದೇ ರೀತಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಲ್ಲಿಯೂ ಇದೆ. அதை இந்த உலகம் மூடி இருக்கிறது. ಅದು ಈ ಲೋಕ ಮುಚ್ಚಿದೆ. ஆனால் அதை சரியாக சிற்பியிடத்தில் நாம் கொண்டு வந்தால் அவர் தட்ட வேண்டிய இடத்திலே தட்டி நீக்க வேண்டியவைகளை நீக்கும் பொழுது அங்கே அழகான ஒரு உருவம் நமக்குள்ளும் வந்துவிடும். ಅದನ್ನು ಸರಿಯಾದ ಶಿಲ್ಪಿಯ ಬಳಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರೆ ಆತನು ಎಲ್ಲಿಗೆ ತಟ್ಟಬೇಕು, ಯಾವುದನ್ನು ತೆಗೆಯಬೇಕು ತೆಗೆದರೆ ನಮ್ಮ ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಒಂದು ಅಂದವಾದ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அப்ப நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பரலோக ராஜ்யம் இருக்கிறது. ಪ್ರತಿಯೊಬ್ಬರಲ್ಲಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ அப்படித்தான் வசனம் சொல்லுகிறது. ಅದೇ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப அந்த இருக்கிற பரலோக ராஜ்யத்தை நாம் என்ன செய்கிறோம்? ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? இந்த உலக காரியங்களாலே நாம் அதை மூடி வைத்திருக்கிறோம். ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳ ಮುಖಾಂತರ ಅದನ್ನು ಮುಚ್ಚಾಕಿದ್ದೇವೆ. அது வெளியே வராத படிக்கு அதை நாம் அழுத்தி வைத்திருக்கிறோம். ಹೊರಗಡೆ ಬರದ ಹಾಗೆ ಅದನ್ನು ಭದ್ರವಾಗಿ ಮುಚ್ಚಿಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆனால் நீங்கள் வேத வாக்கியத்தினிடத்தில் வருவீர்களானால் ನೀವು ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಮುಂದೆ ಬಂದರೆ யாகுஷுவுடைய கையில் பரிசுத்தாவின் கையில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தையின் மூலமாக நம்மை தொட வேண்டிய இடங்களிலே தொட்டு நீக்க வேண்டிய காரியங்களை நம்மிலிருந்து நீக்கி நமக்குள் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை அவர் அருமையாக வெளியே கொண்டு வருவார்.
அப்ப எல்லா கல்லுக்குள்ளும் அந்த சிலை இல்லை, ಎಲ್ಲ ಕಲ್ಲಿನ ಒಳಗಡೆ ಆ ಶಿಲೆ ಇಲ್ಲ, அல்லது எல்லா கல்லுக்குள்ளும் அந்த சிலை இருக்கிறது. ಎಲ್ಲ ಕಲ್ಲಿನ ಒಳಗಡೆ ಆ ಶಿಲೆ ಇದೆ. ஆனால் எந்த சிலை தொழிற்சாலைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே தட்டப்பட்டதோ அந்த சிலை, அது கல்லுக்குள் இருந்துதான் அந்த சிலை வெளியே வந்தது. ಯಾವ ಕಲ್ಲನ್ನು ಕೆಲಸ ಮಾಡೋ ಜಾಗಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಶಿಲ್ಪಿ ಕೆತ್ತುತ್ತಾನೋ ಅದರಲ್ಲಿ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ಶಿಲೆ ಹೊರಗಡೆ ಬರುತ್ತದೆ. அதுபோல நமக்குள் இருக்கிற பரலோக ராஜ்யம் வெளிப்பட வேண்டுமானால், ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರುವ ಪರಲೋಕ ರಾಜ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ தேவனுடைய ஆலயம் என்கிறதான தொழிற்சாலைக்குள் நாம் வர வேண்டும். ದೇವರ ಸಭೆ ಎಂಬ ಕೆಲಸ ಮಾಡೋ ಜಾಗಕ್ಕೆ ನಾವು ಬರಬೇಕು. அப்ப இங்கே வரும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? ಇಲ್ಲಿ ಬಂದಾಗ ದೇವರು ಏನನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ? அவருடைய உபதேசத்தை நமக்கு தருகிறார், ಆತನ ಉಪದೇಶವನ್ನು ನಮಗೆ ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ, அவருடைய வார்த்தையை நமக்கு தருகிறார். ಆತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಆತನು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. இவைகளெல்லாம் நமக்கு தருவதனால என்ன ஆகிறது? ಇವೆಲ್ಲ ನಮಗೆ ಕೊಡುವುದರಿಂದ ನಮಗೆ ಏನಾಗುತ್ತದೆ? அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பழைய வாழ்க்கை, உலக வாழ்க்கையை நம்மிடத்திலிருந்து நீக்கி விடுகிறது. ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಈ ಲೋಕದ ಜೀವನವನ್ನು ನಮ್ಮಿಂದ ಅದು ನೀಗಿಸುತ್ತದೆ. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். 2 Corinthians 5:17. ಈಗ 2 ಕೊರಿಂಥರ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನ. ಹೀಗಿರಲಾಗಿ ಯಾವನಾದರೂ ಮೆಸ್ಸಿನಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಅವನು ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗನು, ಈಗೋ ಪೂರ್ವ ಸ್ಥಿತಿ ಹೋಗಿ ಎಲ್ಲ ನೂತನವಾಯಿತು. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி இருக்க ஒருவன் மசீகாவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் யாகுஷுவா மசீகாவுக்குள் நீங்கள் வரும் பொழுது, ನೀವು ಯಾಕೋಷನ ಮೆಸ್ಸಿನಲ್ಲಿ ನೀವು ಬಂದರೆ, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ನೀವು ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಸರಿಯೇ, நீங்கள் எங்கே கிடந்திருந்தாலும் சரி, ನೀವು ಎಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದರೂ ಸರಿಯೇ, ஆனால் அதை எடுத்துக்கொண்டு யாகுஷுவா மசீகா என்கிறதான தொழிற்சாலைக்குள்ளாக உங்களை கொண்டு வரும் பொழுது, ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಯಾಕೋಷನ ಮೆಸ್ಸಿನ ಕೆಲಸ ಮಾಡುವಂತಹ ಆ ಕೆಲಸ ಜಾಗಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಾಗ, அவர் வார்த்தை என்கிற சம்மட்டியினாலே, சுத்தியலினாலே நம்மை அடித்து 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 நமக்குள் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை அவர் வெளியே கொண்டு வருகிறார். ವಾರ್ತೆ ಎಂಬ ಚಮಟಿಯಿಂದ ಅದನ್ನು ಒಡೆದು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರುವ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊರಗಡೆ ಅದನ್ನು ತರುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக நீங்கள் எங்க இருக்கிறீர்கள், எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் விஷயமே கிடையாது. ನೀವು ಎಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ, ಹೇಗೆ ಇದ್ದೀರಿ ಎಂಬುದು ವಿಷಯವೇ ಇಲ್ಲ. நீங்கள் அவருடைய கையிலே உங்களை ஒப்பு கொடுத்தால் போதும். ನೀವು ಆತನ ಕೈಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ ಸಾಕು. அவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்துவிட்டால் போதும். ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನೀವು ಬಂದರೆ ಸಾಕು. உங்களை அவர் சரி பண்ணி எடுத்து விடுவார். ನಿಮ್ಮನ್ನು ಆತನು ಸರಿ ಮಾಡಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. எங்கே வாழ்ந்திருந்தாலும், எந்த சூழ்நிலையில் வாழ்ந்திருந்தாலும், ನೀನು ಎಲ್ಲಿ ಜೀವಿಸಿದರೂ, ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸಿದ್ದರೂ, உன்னை அழைக்கும் சத்தத்தை கேட்டு உன்னை அவருடைய கரத்திலே நீ ஒப்பு கொடுப்பாயானால், ನಿನ್ನನ್ನು ಕರೆಯುವ ಆ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ನಿನ್ನನ್ನು ಆತನ ಕರಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ, ஒன்றுக்கும் உதவாமல் இருக்கிற உன்னை ಏನಕ್ಕೂ ಉಪಯೋಗವಿಲ್ಲದಂತ ನಿನ್ನನ್ನು எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவனாக மாற்றி விடுவார். ಎಲ್ಲರಿಗೂ ಪ್ರಯೋಜನ ಉಳ್ಳವನಾಗಿ ಆತನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது விஷயமே கிடையாது. ನಿನ್ನ ಹಳೆಯ ಜೀವನ ಹೇಗೆ ಇತ್ತು ಎಂಬುದು ವಿಷಯವೇ ಇಲ್ಲ. பிலமோன் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு பைபிள்ல. பிலமோன் 11ஆம் வசனம். பிலமோன் verse 11. ஹீப்ருக்கு பக்கத்துல இருக்கு. பிலமோன் ஒரே ஒரு சாப்டர் தான்,
11th verse. டைட்டஸ்க்கு நெக்ஸ்ட் பிலமோன், அப்புறம் ஹீப்ரூக்கு முந்தின புஸ்தகம் 1:11. ಫಿಲೋಮನ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ. ಅವನು ಮೊದಲು ನಿನಗೆ ಅಪ್ರಯೋಜಕನಾಗಿದ್ದನು, ಈಗ ನಿನಗೂ ನನಗೂ ಪ್ರಯೋಜಕನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் அவன் பிரயோஜனம் உள்ளவன். ஹல்லேலூயா. ஆக உங்களுடைய முந்தின நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை? ನಿಮ್ಮ ಮುಂದಿನ ಪರಿಸ್ಥಿತಿ ಯಾವ ರೀತಿ ಇತ್ತು? நீங்கள் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஜனம். ನೀವು ಯಾರಿಗೂ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ, உங்களிடத்தில் நன்மை என்று ஒன்று இல்லவே இல்லை ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯದು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ என்று உலகம் உங்களை பார்த்து சொல்லும். ಎಂಬುದಾಗಿ ಲೋಕ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತದೆ. ஆனால் தேவன் நிச்சயமாக அதை நம்புவதில்லை. ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ಅದನ್ನು ನಂಬುವುದಿಲ್ಲ. தேவன் அதை விசுவாசிக்கிறார். ದೇವರು ಅದನ್ನು ನಂಬುತ್ತಾನೆ. என்ன விசுவாசிக்கிறார்? ಅದನ್ನು ನಂಬುತ್ತಾನೆ. உங்களுக்குள் நன்மை இருக்கிறது என்றும் ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದು ಇದೆ ಎಂಬುದನ್ನು, நீங்கள் பிரயோஜனமானவர்கள் என்றும் அவர் நம்புகிறார். ನೀವು ಪ್ರಯೋಜನವಾದವರು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ನಂಬುತ್ತಾನೆ. ஏனென்றால் உங்களை அப்படி படைத்தவர் அவர்தான். ಏಕೆಂದರೆ ನಿಮ್ಮನ್ನು ಆ ರೀತಿ ಉಂಟು ಮಾಡಿದವನು ಆತನೇ. உலகத்தாருக்கு அது தெரியாது. ಲೋಕದವರಿಗೆ ಅದು ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. எல்லார் கண்களுக்கும் அந்த பாறைக்குள்ளே சிலை இருக்கிறது என்பது தெரியாது. ಎಲ್ಲರ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ಆ ಬಂಡೆಯಲ್ಲಿ ಶಿಲೆ ಇದೆ ಎಂದು அந்த சிற்பிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பாறைக்குள் சிலை இருக்கிறது என்பது. ಆ ಶಿಲ್ಪಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಆ ಕಲ್ಲಿನ ಬಂಡೆಯಲ್ಲಿ ಶಿಲೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. அதே போல உலக மனிதர்கள் நம்மை பார்த்து நீ பிரயோஜனம் இல்லாதவன், நீ ஒன்றுக்கும் உதவாதன் என்று நம்மை குறித்து அநேக வார்த்தைகளை சொல்லலாம். ಆದರೆ ಈ ಲೋಕದ ಜನರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಏನಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದವನು, ಏನಕ್ಕೂ ಉಪಯೋಗ ಇಲ್ಲದವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. ஆனால் உன்னை உண்டாக்கின தேவன் அறிவார் உனக்குள்ளே எவ்வளவு நன்மையை அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி. ಆದರೆ ನಿನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯದು ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ನೀನು ಮಾಡಬೇಕಾದುದು ಒಂದೇ ಒಂದು. அவருடைய பாதத்தில் நீ வந்துவிடு. ಆತನ ಪಾದಕ್ಕೆ ನೀನು ಬಂದು ಬಿಡು. அவருடைய பாதத்தில் நீ வந்து விடுவாயானால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத உன்னை எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றி விடுவார். ಆತನ ಪಾದಕ್ಕೆ ಬಂದರೆ ನೀನು ಯಾವುದಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದ ನಿನ್ನನ್ನು ಎಲ್ಲರಿಗೂ ಪ್ರಯೋಜನ ಉಳ್ಳವನಾಗಿ ಆತನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும், ಲೋಕ ಏನಾದರೂ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಹೋಗಲಿ, அவர்களை எல்லாம் நீ குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் ಅವರು இல்லை. ನನ್ನ ಬಗ್ಗೆ ನೀನು ಚಿಂತಿಸುವ ಅವಶ್ಯಕತೆಯೇ ಇಲ್ಲ. உன்னை உண்டாக்கினவரிடத்தில் நீ வந்து விடுவாயானால் ನಿನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀನು ಬರುವುದಾದರೆ அவர் உனக்குள் இருக்கிற நன்மையை வெளியே கொண்டு வருவார். ಆತನು ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವ ಒಳ್ಳೆತನವನ್ನು ಹೊರಗಡೆ ತರುತ್ತಾನೆ. அவர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ಆತನು ಮಾತ್ರವೇ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. வேற யாராலும் அதை செய்ய முடியாது. ಯಾರಿಂದಲೂ ಅದು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. காரணம் என்ன? அவர்தான் நம்மை உண்டாக்கின தேவன். ಕಾರಣ ಆತನೇ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக பரலோக ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ ಎಂದು ಆತನಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. இப்ப நமக்குள் பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று நீங்கள் யாரிடத்தில் சொன்னால் ஜனங்கள் அதை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ ಎಂದು ನೀವು ಜನರ ಬಳಿ ಹೇಳಿದರೆ ಯಾರು ಅದನ್ನು ಸುಲಭವಾಗಿ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. இவ்வளவு துஷ்டத்தனமாக துன்மார்க்கமான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிற உனக்குள்ளேயா பரலோக ராஜ்யம் இருக்கிறது? ನೀನು ಇಷ್ಟು ದುಷ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿರುವ ನಿನ್ನೊಳಗೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಇದೆಯಾ? என் தேவன் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். ನನ್ನ ದೇವರು ಆ ರೀತಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. என் தேவன் சொல்லி இருக்கிறார் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று ನನ್ನ சொல்லி. ದೇವರು ಹೇಳಿದರೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. அதை நான் விசுவாசிக்கிறேன். ಅದನ್ನು ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை நான் விசுவாசிக்கிறேன். ಅದನ್ನು ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. ஒரு நாளிலே நான் அந்த இடத்திற்கு வந்து விடுவேன். ಒಂದು ದಿನ ನಾನು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆம். ஆக பரலோக ராஜ்யத்தை தேவன் நமக்குள் வைத்திருக்கிறார் என்று சொன்னதை முதலில் நீங்கள் விசுவாசியுங்கள். ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ ಎಂದು ಆತನು ಹೇಳಿದ್ದನ್ನು ನೀವು ಮೊದಲು ನಂಬಿರಿ. சோ அந்த பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தால் ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಇಟ್ಟವನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ அவர் நம்மை உருவாக்கி எடுப்பார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಚಿಂತಿಸಿ ತೆಗೆಯುತ್ತಾನೆ. எந்த வார்த்தையை கொடுத்தால் நீங்கள் சரியாவீர்கள் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ಯಾವ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟರೆ ನೀವು ಸರಿ ಹೋಗುವಿರಿ ಎಂದು ಆತನಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. அவர் மாத்திரம் உங்களை வெறுக்கவே மாட்டார். ಆತನು ಎಂದಿಗೂ ನಿಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಮಾಡುವುದೇ ಇಲ್ಲ. அவர் உங்களை கைவிடவும் மாட்டார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಎಂದಿಗೂ ಕೈ ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. அவர் உங்களை தள்ளிவிடுவதும் இல்லை. ಆತನು ಎಂದಿಗೂ ನಿಮ್ಮನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. யாகோஷுவ சொல்லுகிறார், ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರುವವರು ನಾನು ಎಂದಿಗೂ ತಳ್ಳುವುದೇ ಇಲ್ಲ. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ಆಗ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? நாம் அவரிடத்தில் வர வேண்டும். ನಾವು ಆತನ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் அவரை தேடி வந்தீர்களானால் ನೀವು ಅದನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದರೆ அவர் உங்களை ஒருபோதும் தள்ள மாட்டார். ಆತನು
ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಎಂದಿಗೂ ತಳ್ಳುವುದೇ ಇಲ್ಲ. உங்கள் தகப்பனும் தாயும் உங்களை கைவிட்டாலும் அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ತಂದೆ ತಾಯಿಯು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟರು, ಆತನು ಎಂದಿಗೂ ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நீங்கள் அவருடைய முதற் பலன், ನೀವು ಆತನ ಪ್ರಥಮ ಫಲವಾಗಿದ್ದೀರಿ. அவருடைய சிரேஷ்ட புத்திரர் நீங்கள். ನೀವು ಆತನ ಚೊಚ್ಚಲ ಮಗುವಾಗಿದ್ದೀರಿ. ஹalleluya. ஹalleluya. எப்படியாயிலும் அவர் உங்களை தம்முடைய சபைக்குள்ளே அவர் கொண்டு வந்து விடுவார். ಹೇಗಾದರೂ ಆತನು ಆತನ ಸಭೆಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದು ತರುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. உங்களுக்குள் இருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அவர் வெளியே கொண்டு வந்து விடுவார். ಇರುವಂತ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಆತನು ಹೊರಗಡೆ ತರುತ್ತಾನೆ. அதற்கு பிறகு உங்களை பார்க்கிற ஜனங்க, ಆದ ಮೇಲೆ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವಂತ ಜನರು, இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்வார்கள். ಇವರು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಿದವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ಫಿಲಿಪ್ಪರಿಗೆ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 20ஆம் வசனம். 20ನೇ ವಚನ. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து தேவனாய் இருக்கிற யாகூஷுவ மசிகா என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ನಾವಾದರೂ ಪರಲೋಕ ಸಂಸ್ಥಾನದವರು. ஆமென். ஹalleluya. கன்னடத்துல ரொம்ப அழகா போட்டிருக்குது. நாம யாரு? ಪರಲೋಕ ಸಂಸ್ಥಾನದವರು. நாம் பரலோக சம்ஸ்தானவர். ஹalleluya. ஹalleluya. நாம் பரலோகத்தினுடைய குடிகள். நாம் யாரு? பரலோகத்தினுடைய குடிகள், சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன். ನಾವು ಪರಲೋಕದ ನಾಗರಿಕರಾಗಿದ್ದೇವೆ. ஹalleluya. ஹalleluya. நாம இங்க வந்து தமிழ் பைபிள்ல எப்படி போட்டிருக்குன்னா, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதுன்னு போட்டிருக்கிறது. ஆனா இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கோம்? our citizenship is in heaven. ஹalleluya. ஹalleluya. நம்முடைய குடி உரிமை எங்க இருக்கிறது? அது பரலோகத்தில் இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. இப்போ அமெரிக்கால ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது, கேள்விப்படுறீங்களா எல்லாரும்? ட்ரம்ப் செலக்ட் ஆன பிறகு அங்க என்ன நடக்குது? யாருக்கெல்லாம் அங்க குடி உரிமை இல்லையோ, யாருக்கெல்லாம் அங்க சிட்டிசன்ஷிப் இல்லையோ, அவங்களெல்லாம் என்ன பண்றாங்க? கண்டுபிடித்து வெளியாக்குறாங்க. சரியா? ஏன்னா அவங்க அமெரிக்காவிலே போய் இருந்தாலும் அங்க குடியிருக்க அவங்களுக்கு உரிமை இல்லையானால் அவர்கள் அங்கே குடியிருக்க முடியாது. ಅಲ್ಲಿ ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ನಾಗರಿಕರ ಸ್ಥಾನ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಅಲ್ಲಿ ಅವರು ಇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அதுபோலதான் பரலோக ராஜ்யத்தில் குடியிருக்க வேண்டுமானால் நமக்கு அங்கே குடி உரிமை வேண்டும். ಅದೇ ರೀತಿ ನೀವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಾಗಿದ್ದರೆ ನಮಗೆ ಅದರಿಂದ ನಾವು ನಾಗರಿಕರಾಗಿ ಇರಬೇಕು. அந்த குடி உரிமையை நமக்கு தருகிறவர் யாகூஷுவ மசிகா. ಅದಕ್ಕೆ ಹಕ್ಕು ಕೊಡುವವರು ನಮ್ಮ ದೇವರಾದ ಯಾಕೂಷನು. அந்த குடி உரிமையை நமக்கு தருவதற்காக ಆ ಸಂಸ್ಥಾನದ ಹಕ್ಕನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ அவர் விலை கொடுத்திருக்கிறார். ಅವರು ಬೆಲೆಯನ್ನು ತೆತ್ತಿದ್ದಾರೆ. என்ன விலை கொடுத்தார்? ಯಾವ ಬೆಲೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು? தம்முடைய சொந்த ரத்தத்தை நமக்காக சிந்தினார். ಆತನ ಸ್ವಂತ ರಕ್ತವನ್ನು ನಮಗಾಗಿ ಚೆಲ್ಲಿದನು. நமக்காக மீட்கும் பொருளாக தன்னுடைய சொந்த ரத்தத்தை அவர் கொடுத்தார். ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನ ಸ್ವಂತ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದನು. அதனாலே நாம் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். ಅದರಿಂದ ನಾವು ಬೆಲೆಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அதன் மூலமாக நாம் பரலோக குடியுரிமையை பெற்றிருக்கிறோம். ಅದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ಪರಲೋಕದ ಹಕ್ಕನ್ನು ಹೊಂದಿದ್ದೇವೆ. ஹalleluya. ஹalleluya. ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் அதிகமான விலை கொடுத்து தேவன் உங்களுக்கு அந்த உரிமையை பெற்று தந்திருக்கிறார். ಅಧಿಕವಾದ ಬೆಲೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ದೇವರು ನಿಮಗೆ ಹಕ್ಕನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இப்போ என்றைக்கு நாம் அந்த இடத்திற்குள் போவோம்? ಯಾವಾಗ ನಾವು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ தெரியுமா உங்களுக்கு? ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆಯಾ? பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம் ரெண்டையும் வாசிக்கலாம். ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3 ಮತ್ತು 5 ವಚನಗಳು. ಅದಕ್ಕೆ ಯಾಕೂಷುವ, ನಾನು ನಿನಗೆ ನಿಜ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಒಬ್ಬನು ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟದಿದ್ದರೆ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಾಣಲಾರನು ಅಂದನು. ಅದಕ್ಕೆ ಯಾಕೂಷುವ, ನಾನು ನಿಮಗೆ ನಿಜ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಒಬ್ಬನು ನೀರಿನಿಂದಲೂ ಆತ್ಮದಿಂದಲೂ ಹುಟ್ಟದಿದ್ದರೆ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಲಾರನು. ஹல்லேலூயா. ஹalleluya. நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இனி 5ஆம் வசனத்தில் சொல்லும் போது, நான் மறுபடியும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்.
ஹல்லேலூயா. அங்கே ரெண்டு விஷயங்களை சொல்வதை நாம் பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ಎರಡು ವಿಷಯವನ್ನು ಹೇಳುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ஒரு விஷயம் பரலோக ராஜ்யத்தை காண்பது, ಒಂದು ವಿಷಯ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡುವುದು, இன்னொன்று பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. ಇನ್ನು ಒಂದು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವುದು. யார் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும்? ಯಾರು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯ? யாரெல்லாம் மறுபடி பிறந்திருக்கிறார்களோ ಯಾರೆಲ್ಲ ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೋ அவர்கள் பரலோக ராஜ்யத்தை காண முடியும். ಅವರೆಲ್ಲರೂ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯ. இப்ப எத்தனை பேர் மறுபடி பிறந்திருக்கிறீர்கள்? கையை தூக்குங்க பார்க்கலாம். நான் பாவி என்று ஒப்பு கொடுத்து தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்ற அத்தனை பேரும் மறுபடி பிறந்தவர்கள். ನಾನು ಪಾಪಿ ಎಂದು ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟವರು ಎಲ್ಲರೂ ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿದವರು. இப்ப யாரெல்லாம் மறுபடியும் பிறந்தீர்கள் என்று கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிந்தது. ಯಾರೆಲ್ಲ ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದೀರಿ ಎಂದು ಕೇಳುವ ಪ್ರಶ್ನೆಗೆ ನಿಮಗೆ ಅರ್ಥ ಗೊತ್ತಿದೆ. இப்ப அதே கேள்வியை நான் வேறு விதமாக கேட்கிறேன். ಅದೇ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಬೇರೆ ವಿಧವಾಗಿ ಕೇಳುತ್ತೇನೆ. யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்தை பார்த்திருக்கிறீர்கள்? ಯಾರೆಲ್ಲ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡಿದ್ದೀರಿ? இப்ப கை தூக்குங்க. எத்தனை பேர் கை தூக்க போறீங்க? யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்தை பார்த்திருக்கிறீர்கள்? ಯಾರೆಲ್ಲ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡಿದ್ದೀರಿ? யாரும் இல்லையா? பாருங்க, ஒரே கேள்விதான் நான் சொல்லிட்டே சொல்றேன். அதே கேள்வியை நான் வேறு விதமா கேட்கிறேன். எத்தனை பேர் மறுபடி பிறந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் எல்லாரும் கை தூக்குனீங்களா? அப்போ ஒருவன் மறுபடியும் பிறந்தால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண்கிறான். புரியலையா? அப்ப ஏன் கை தூக்கல? பாருங்க, ஒருவன் மறுபடியும் பிறந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் காண்பான் என்று வசனம் சொல்லுகிறதா? ಒಬ್ಬನು ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿದ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡುವನು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்தை பார்த்திருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡಿದ್ದೀರಿ? மறுபடி பிறந்த அத்தனை பேரும் பரலோக ராஜ்யத்தை பார்த்திருக்கிறீர்கள். ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿದ ಎಲ್ಲರೂ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡಿದ್ದೀರಿ. இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ನಿಮಗೆ ಇರುವ ತೊಂದರೆ ಏನು ಗೊತ್ತಾ? இப்ப பரலோக ராஜ்யத்தை காண்பது என்பது இந்த மாமிச கண்களால் பார்ப்பது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ನೀವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡುವುದು ಮಾನಸಿಕವಾಗಿ ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀರಿ. இப்ப பரலோக ராஜ்யத்தை நான் பார்த்திருக்கிறேன்னு கையை தூக்கி நிட்டீங்கன்னா நான் கேட்பேன் அடுத்த கேள்வி. ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ನೋಡಿದ್ದೀರಿ ಎಂದು ಕೈ ತೆಗೆದರೆ ನಾನು ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುತ್ತೇನೆ. அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்பேன். ಅದು ಹೇಗೆ ಇರುತ್ತದೆ ಎಂದು ಕೇಳುತ್ತೇನೆ. அதனால நீங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? பயந்து கை தூக்க மாட்டேங்கிறீங்க. ಅದರಿಂದ ಭಯದಿಂದ ನೀವು ಕೈಗಳನ್ನು ಎತ್ತುವುದಿಲ್ಲ. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது மறுபடி பிறந்த அத்தனை பேரும் பரலோக ராஜ்யத்தை பார்த்திருக்கிறீர்கள். ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿದವರು ಎಲ್ಲರೂ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ. அப்ப இது பார்த்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? ನೋಡಿದ್ದೀರಿ ಎಂದರೆ ಅದರ ಅರ್ಥ ಮಾತ್ರ ಏನು? நீங்கள் பரலோக ராஜ்யத்தை புரிந்து கொள்ளுகிறீர்கள். ನೀವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೀರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரலோக ராஜ்யத்தை என்ன பண்றீங்க? ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ಏನು ಮಾಡಿದ್ದೀರಿ? புரிந்து கொள்ளுகிறீர்கள். ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೀರಿ. அது கண்களினாலே காண்பதல்ல, ಕಣ್ಣಿಂದ ನೋಡುವಂತದಲ್ಲ, உங்கள் அறிவினாலே காண்பது. ನಿಮ್ಮ ಬುದ್ಧಿವಂತಿಕೆಯಿಂದ ஆமா, ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು. புத்தியினாலே காணக்கூடியதுதான் பரலோக ராஜ்யம். ನಿಮ್ಮ ಬುದ್ಧಿವಂತಿಕೆಯಿಂದ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದೇ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ. அப்ப அதனுடைய பொருள் என்ன? ಅದರ ಅರ್ಥವಾದರೆ ಏನು? இப்பொழுது பரலோக ராஜ்யத்தை குறித்து அல்லது வேத வாக்கியங்களை குறித்து யாராகிலும் சொன்னால் அது நமக்கு புரிகிறது. ಈಗ ಪರಲೋಕದ ರಾಜ್ಯದ ಬಗ್ಗೆ ಸತ್ಯದ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದರೆ ಅದು ನಮಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ. யாருக்கு புரியும்? ಯಾರಿಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ? யார் மறுபடியும் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் வேத வாக்கியத்தை சொன்னால் அவர்கள் ஆமேன் என்று சொல்லுவார்கள். ಯಾರು ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ರೋ ಅವರಿಗೆ ದೇವರ ರಾಜ್ಯದ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದರೆ ಅವರು ಆಮೇನ್ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் ನೀವು ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟದಿದ್ದರೆ தேவ ரகசியத்தை அறிவது உங்களுக்கு சாத்தியமல்ல. ದೇವರ ರಹಸ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ನಿಮಗೆ ಸಾಧ್ಯವಾಗದು. புருஷன் இல்லாமல் எப்படி மரியாள் கர்ப்பமானாள்? ಗಂಡನಿಲ್ಲದೆ ಮರಿಯಳು ಹೇಗೆ ಗರ್ಭ ಧರಿಸಿದಳು? அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೇವಾ? எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? ಹೇಗೆ ನಾವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? மறுபடியும் பிறந்ததனால் தான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ನಾವು ಮತ್ತೆ ಹುಟ್ಟಿದ್ದರಿಂದ ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. சாக போகிற வயசில் இருந்த ஆபிரகாமும் சாராளும் திரும்பவும் இளமையை பெற்று அவர்கள் குழந்தையை பெற்றார்கள் என்பதை நம்ப முடிகிறதா? ಮುದುಕರಾಗಿದ್ದ ಸಾರಳು ಅಬ್ರಹಾಮನು ಮತ್ತೆ ಯೌವನಸ್ಥರಾಗಿ ಮಗುವನ್ನು ಎತ್ತರು ಎಂದರೆ ನಾವು ನಂಬಲು ಸಾಧ್ಯನಾ? இப்பொழுது நாம் நம்புகிறோம். ಈಗ ನಾವು ಅದನ್ನು ನಂಬುತ್ತೇವೆ. ஏன் நம்புகிறோம்? ಹೇಗೆ ನಂಬುತ್ತೇವೆ? எங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்கிற அறிவை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ನಮ್ಮ ದೇವರಿಂದ ಆಗದ ಕಾರ್ಯ ಒಂದೂ ಇಲ್ಲ ಎಂದು ನಾವು ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೇವೆ. ஆகையினால என் தேவன் இதையும் செய்ய வைக்க முடியும், இன்னும் அதிகமாகவும் செய்ய வைக்க முடியும் என்று நான் நம்புகிறோம். ಅದನ್ನು ನಮ್ಮ ದೇವರು ಇದನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ, ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இதுதான் விசுவாசம். ಇದುವೇ ನಂಬಿಕೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக நாம் அவைகளை நம்பி அதை நிச்சயமாக அதை விசுவாசிக்கிறோம். ಖಂಡಿತವಾಗಲೂ ಅವಳು ನಂಬುತ್ತೇವೆ. சோ இது பரலோக ராஜ்யத்தை காண்கிறவர்கள். ಇದು ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡುವವರು. சோ இப்போ நீங்க எல்லாரும் தைரியமா சொல்லலாமா பரலோக ராஜ்யத்தை நாங்க பார்த்திருக்கிறோம்னு சொல்லி? ಈಗ ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ
ஹல்லேலூயா. Hallelujah. ஆம். அதே போல ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ಒಬ್ಬನು ನಿಜವಾಗಿ ನಿಮಗೆ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಒಬ್ಬನು ನೀರಿನಿಂದಲೂ ಆತ್ಮನಿಂದ ಹುಟ್ಟುತ್ತಿದ್ದರೆ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಲಾರನು. ஹல்லேலூயா. Hallelujah. இப்போ அடுத்த கேள்வி, எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறீங்க? ஆமென். Hallelujah. எல்லாருக்கும் டவுட். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்த ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து விட்டோம். ನೀರಿನಿಂದಲೂ ಆತ್ಮದಿಂದಲೂ ಹುಟ್ಟಿದ ಮೇಲೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದ್ದೀರಿ. எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசித்து விட்டீர்கள் என்று கேட்கிற கேள்வியும், ಎಷ್ಟು ಜನ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದ್ದೀರಿ ಎಂಬ ಪ್ರಶ್ನೆಯು, எத்தனை பேர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியும் ஒன்றுதான். ಎಷ್ಟು ಜನ ನೀರಿನಿಂದಲೂ ಆತ್ಮದಿಂದಲೂ ಹುಟ್ಟಿದ್ದೀರಿ ಎಂಬ ಪ್ರಶ್ನೆಯು ಎರಡೂ ಒಂದೇ ಆಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் நீங்கள் ஏற்கனவே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து விட்டீர்கள். ನೀವು ನೀರಿನಿಂದಲೂ ಆತ್ಮದಿಂದಲೂ ಹುಟ್ಟಿದ್ದರೆ ನೀವು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಿದ್ದೀರಿ. ஹல்லேலூயா. Hallelujah. வேதத்துல நீங்க எப்போது ஒரு தடவை பரலோக ராஜ்யத்துக்கு போவீங்க அங்க மாதிரி இல்ல பைபிள்ல. ನೀವು ಯಾವಾಗೋ ಒಂದು ಸಲ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವಿರಿ ಎಂಬುದು ವಾಕ್ಯ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇಲ್ಲ. நீங்க பரலோக ராஜ்யத்தை பார்த்திருக்கிறீங்க, ನೀವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡಿದ್ದೀರಿ, அதுல பிரவேசித்திருக்கிறீர்கள். ಅದರಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದ್ದೀರಿ. பிரவேசித்திருக்கிறீர்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ಪ್ರವೇಶ ಮಾಡಿದ್ದೀರಿ ಎಂದರೆ ಅದರ ಅರ್ಥವೇನು? அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள். ಅನುಭವವನ್ನು ಪಡೆದಿದ್ದೀರಿ. பரலோக ராஜ்யத்தில் இருந்தால் என்ன அனுபவம் இருக்குமோ அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಎಂತ ಅನುಭವ ಇರುತ್ತದೋ ಆ ಅನುಭವವನ್ನು ನೀವು ಪಡೆದಿದ್ದೀರಿ. ஏன்னா நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஏற்கனவே பிறந்து விட்டீர்கள். ಏಕೆಂದರೆ ನೀವು ಆತ್ಮದಿಂದ ನೀರಿನಿಂದಲೂ ಮೊದಲೇ ಹುಟ್ಟಿದ್ದೀರಿ. இப்ப ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது என்றால் என்ன? ನೀರಿನಿಂದಲೂ ಆತ್ಮದಿಂದ ಹುಟ್ಟುವುದೆಂದರೆ ಏನು? தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பது. ನೀರಿನಿಂದಲೇ ಮುಳುಗಿ ಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದು. அப்படி நினைத்திருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப தவறு பண்றீங்க. ಆ ರೀತಿ ನೆನೆಸಿಕೊಂಡರೆ ನೀವು ತುಂಬಾ ತಪ್ಪು ಮಾಡುತ್ತೀರಿ. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது என்பது நீங்கள் வசனத்தினால் பிறப்பது. ನೀರಿನಿಂದಲೂ ಆತ್ಮದಿಂದಲೂ ಹುಟ್ಟುವುದು ಎಂದರೆ ಅದು ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ಹುಟ್ಟುವುದು. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமா, ரெண்டுமே வசனம் தான். ஜலமும் வசனம் தான், ஆவியும் வசனம் தான். ನೀರುನು ವಾಕ್ಯವೇ, ಆತ್ಮವೂ ವಾಕ್ಯವೇ. ஹல்லேலூயா. Hallelujah. ஆக நீங்கள் ஆவியினால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறது என்று சொன்னால் வார்த்தையினால் பிறப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். ನೀವು ನೀರಿನಿಂದಲೂ ಆತ್ಮದಿಂದಲೂ ಹುಟ್ಟಿದ್ದೀರಿ ಎಂದರೆ ಅದು ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ನೀವು ಹುಟ್ಟಿದವರಾಗಿರಬೇಕು. அப்படி பிறக்கும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்தின் அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ಆ ರೀತಿ ಹುಟ್ಟಿದ ಮೇಲೆ ನಾವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಅನುಭವವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. யாகுஷுவா என்ன செய்தார் என்று சவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ಯಾಕೋಬ ಏನು ಮಾಡಿದರೆ ಎಂದು ಸೌಲನ ಅಪೊಸ್ತಲನು ಹೇಳುತ್ತಾನೆ. எபேசியன்ஸ் சாப்டர் 2 verses 5, 6 and 7. ಎಫೆಸೀಯರ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 5, 6, 7 ವಚನಗಳು. ನಮ್ಮ ಮೇಲೆ ಮಹಾ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟು ಅಪರಾಧಗಳ ದೆಸೆಯಿಂದ ಸತ್ತವರಾಗಿದ್ದ ನಮ್ಮನ್ನು ಮೆಸ್ಸಿನೊಂದಿಗೆ ಬದುಕಿಸಿದನು. ಕೃಪೆಯಿಂದಲೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದೀರಿ. ಬದುಕಿಸಿದಲ್ಲದೆ ತಾನು ಮೆಸ್ಸಿಯ ಯಾಕೋಬನಲ್ಲಿ ನಮಗೆ ಮಾಡುವ ಉಪಕಾರದ ಮೂಲಕ ತನ್ನ ಅಪಾರವಾದ ಕೃಪಾ ಅತಿಶಯವನ್ನು ಮುಂದಿನ ಯುಗಗಳಲ್ಲಿ ತೋರಿಸಬೇಕೆಂದು ಮೆಸ್ಸಿಯ ಯಾಕೋಬನಲ್ಲಿರುವ ನಮ್ಮನ್ನು ಆತನೊಂದಿಗೆ ಎಬ್ಬಿಸಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಆತನೊಂದಿಗೆ ಕೂಡಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை மேசியாவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். மஷிகா யகூஷுவாவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக மஷிகா யகூஷுவாவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். புரியுதா? வசனம் புரியுதா? உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்தார். இங்கிலீஷ்ல வாசிச்சு பார்த்தீங்கன்னா இன் ஹெவன்லி பிளேசஸ் இருக்கும். இருக்கா? இன் ஹெவன்லி பிளேசஸ், உன்னதங்களிலே அவர் நம்மை உட்கார செய்தார். இனிமே செய்ய போகிறார்னு இல்ல, கவனிக்கிறீங்களா? இனிமே செய்ய போகிறார்னு இல்ல, இனிமே உங்களை உட்கார வைப்பார்னு இல்ல. என்ன சொல்லுது வசனம்? உட்கார செய்தார். ಆತನು ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕೂಡಿಸಿದ್ದಾನೆ. ಇನ್ನು
ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல பாஸ்ட் டென்ஸ்ல தானே போட்டிருக்குது. made us to sit in the heavenly places with Yahushua Mashiach. ஹல்லேலூயா. அப்ப ஏற்கனவே யாரெல்லாம் யாகுஷுவா மசிகாவினாலே வருகிற ரட்சிப்பை உண்மையாக பெற்றுக்கொண்டோமோ, அப்படி ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரையும் பாருங்க, யாகுஷுவா மரித்தார். மரித்து அவர் என்ன செய்தார்? ஆவியில எங்க போனார்? பரலோகத்துக்கு போனார். பரதீசுக்கு போனார் நம்ம வாசிக்கிறோம். அவரோடு கூட அடிக்கப்பட்ட அந்த கள்ளர்களை பார்த்து, கள்ளர்களில் ஒருவனை பார்த்து என்ன சொன்னார்? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய்ன்னு சொன்னார். அப்ப அந்த நாளில அவர் எங்க இருக்க போறாரு? அப்ப யாகுஷுவாவும் அந்த நாளிலே மண்ணுக்குள்ள இல்ல, அவர் பரதேசில் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வசனம் தானா இது? ஆமென். அப்போ இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னால் இவரும் என்ன செய்கிறார்? அங்க பரதேசில் இருக்கிறார். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. மசிகா யாகுஷுவாவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அப்ப ஏற்கனவே நம்மை எங்கே உட்கார வைத்து இருக்கிறார்? வெறுமனே பரலோக ராஜ்யத்தை பார்ப்பதல்ல, அடுத்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதும் அல்ல, அவரோடு கூட உன்னதங்களில் உட்காரவும் செய்து விட்டார். அப்ப இன்றைக்கு நாம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? ஹென்னூர் பண்டையில ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்படிதானா? எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? உன்னதங்களிலே யாகுஷுவா மசிகாவோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது நீங்க சபையில் இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் ரோட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் உன்னதங்களில் இருக்கிறீர்கள். நீங்கள் உன்னதத்துக்கு உரியவர்கள். நீங்கள் பரலோக குடிகள். நீங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. தேவன் உங்களை அங்கே உட்கார வைத்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையே. ஏனென்றால் உங்களுக்குள்ளே பரலோக ராஜ்யத்தை வைத்தவர் அவர்தான். உங்களுக்குள்ளே நிச்சயத்தை வைத்தவர் அவர். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் யார் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி. ஏற்ற வேளையில் அந்த பிள்ளைகளை மீட்டு அவர் அப்படியே விட்டு விடவில்லை. உங்களை உன்னதங்களிலே உட்கார செய்திருக்கிறார். யாகுஷுவா மசிகா மரித்து உயிர்த்தெழுந்த பின்பாக அநேகர் அவருடைய நாமத்திற்கு சாட்சியாக அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுது அவர்களை அநேகர் அடித்தார்கள். அடித்து அவர்களை ஜெயிலிலே போட்டார்கள். அவர்கள் ஜெயிலிலே போட்டிருக்கும் போது அவர்கள் எங்கே இருந்தார்கள்? அந்த ஜெயிலுக்குள் இருக்கும் பொழுதும் உன்னதங்களிலே அவரோடு கூட இருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அநேகரை சிங்க கபிக்குள்ளே போட்டார்கள். அந்த சிங்க கபிக்குள் அவர்கள் போடப்படும் பொழுதும் அவர்கள் எங்கே இருந்தார்கள்? உன்னதங்களிலே அவரோடு கூட இருந்தார்கள். ஆகையினால் அந்த சிங்கத்திற்கு அவர்கள் பயப்படவில்லை. யாகுஷுவா உயிர்த்தெழுந்த பிறகு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சீஷர்கள் பெற்ற பிறகு யோவான் சுவிசேஷகனை கொதிக்கிற எண்ணெய் கொப்பரைக்குள் 24 மணி நேரம் போட்டு வைத்திருந்தார். ஆனால் 24 மணி நேரம் ஆன பிறகும் அவர் உயிரோடு இருந்தார்.
ஏன்னா எண்ணெய் கொப்பரைக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்தவர் யோவான். ஹalleluya. அந்த தேவனுடைய ராஜ்யம் அங்கே இருக்கும் பொழுது அந்த எண்ணெயால அவரை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. நீங்கள் எவ்வளவு நெருப்பை போட்டாலும் சரி, அவர்கள் உன்னதங்களில் அவரோடு கூட இருக்கிறார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போட்டார்கள். ஆனால் அந்த அக்கினிக்கு அவர்கள் மேல் ஒரு அதிகாரமும் இல்லாமல் போயிற்று. ஏனென்றால் உன்னதங்களில் அவர்கள் தேவனோடு கூட இருந்தார்கள். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவன் உங்களை எங்கே வைத்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள். ஹalleluya. ஏனென்றால் விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் நம்பினால், நான் உன்னதங்களில் அவரோடு கூட இருக்கிறேன் என்று நீங்கள் நம்பினால் நிச்சயமாக அவரோடு கூட இருக்கிறீர்கள். இந்த உலகம் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று வேண்டுமானாலும் சொல்லட்டும். உலகம் உங்களை எப்படி வேண்டுமானாலும் அழைக்கட்டும். அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் உங்களை பார்க்கட்டும். நீங்கள் இன்றைக்கு அவரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து விட்டீர்களானால், ஒப்பு கொடுத்த நிமிஷமே உன்னதங்களில் அவரோடு கூட உங்களை உட்கார வைக்கிறார். உங்களுடைய பழைய காரியங்களை அவர் பார்ப்பதில்லை. முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. நீங்கள் புதிய சிருஷ்டியாய் மாறிவிட்டீர்கள். என்ன புதிய சிருஷ்டி? இந்த உலகத்துக்குரிய சிருஷ்டி எல்லாம் அழிந்து போனது. நீங்கள் இப்பொழுது உன்னதத்துக்குரிய சிருஷ்டியாய் மாறிவிட்டீர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசித்ததை ஏற்றுக்கொள்கிறீர்களா? எஸ், நான் உன்னதத்துக்குரிய சிருஷ்டியாய் இருக்கிறேன். நான் இந்த உலகத்தின் சிருஷ்டியோடு என்னை ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஒரு அமெரிக்கன் வந்தால் அவன் நம்மோடு கூட சேர்ந்து உட்கார தயங்குவான். அவன் வந்து நாம் செய்கிற வேலைகளை செய்ய மாட்டான். காரணம் என்ன? நீங்கள் தீட்டுப்பட்டவர்கள், நாங்கள் மேலானவர்கள் என்று சொல்லுவான். நம்மோடு கூட அவன் சேர மாட்டான். இப்ப நாம் பரலோகவாசிகளாய் இருந்தால் எப்படி இந்த உலகவாசிகளோடு நாம் சேர முடியும்? ஹalleluya. இந்த உலகம் செய்கிற அசுத்தமான காரியங்களை நாம் எப்படி செய்ய முடியும்? நீங்கள் அப்படி செய்யாதபடிக்கு உங்களை பிரித்து கொண்டால், தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய குமாரர்களும் குமார்த்திகளுமாய் உங்களை மாற்றுவேன். ஹalleluya. வாசிங்கள் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். 2 Corinthians chapter 6 verses 17 and 18. ಅನ್ಯಜನರ ಮಧ್ಯದಿಂದ ಹೊರಟು ಬಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿರಿ, ಅಶುದ್ಧವಾದ ಯಾವುದನ್ನು ಮುಟ್ಟದಿರಿ ಎಂದು ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ. ಇದಲ್ಲದೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿಕೊಂಡು ನಿಮಗೆ ತಂದೆಯಾಗಿರುವೆನು, ನೀವು ನನಗೆ ಕುಮಾರ ಕುಮಾರರಾಗಿರುವಿರೆಂದು ಸರ್ವಶಕ್ತನಾದ ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஹalleluya. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை, இந்த உலகத்துக்குரியவைகளை தொடாதிருங்கள் என்று யாகோவா சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள யாகோவா சொல்லுகிறார். ஹalleluya. ஆமா, பிதா உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொன்னால் அவர் அவரிடமாய் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவரோடு கூட உங்களை உட்கார வைப்பதற்காக உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். இனிமேல் நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் இந்த மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. ஆனபடியால் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமா
அசுத்தமானதை தொடாதிருங்க, ಅಶುದ್ಧವಾದ ಯಾವುದನ್ನು ಮುಟ್ಟದಿರಿ, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். ಆಗ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அப்பொழுது உங்களுடைய குடியிருப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். ಆಗ ನಿಮ್ಮ ಸಂಸ್ಥಾನವನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. நீங்கள் பரலோக குடிகளாய் மாறி ಆಗ விடுவீர்கள். ನೀವು ಪರಲೋಕ ಸಂಸ್ಥಾನಕ್ಕೆ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತೀರಿ. உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து இருப்பீர்கள். ನೀವು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಆತನೊಂದಿಗೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. இதை அவர் இந்த நிமிஷத்தில் கூட உங்களுக்கு தர ಈ வல்லவராயிருக்கிறார். ನಿಮಿಷದಲ್ಲಿ ಆತನು ನಿಮಗೆ ಕೊಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனம் இருக்கிறதா? ನೀವು ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಲು ನಿಮಗೆ ಮನಸ್ಸಿದೆಯಾ? அதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? ನೀವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? நாம் ஒப்பு கொடுக்கலாமா? ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣವಾ? நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபிக்கும் பொழுது யார் யாருக்கு இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறதோ நீங்கள் தேவனோடு கூட சுயமாய் பேசுங்கள். ಯಾರಿಗೆಲ್ಲ ಈ ಕೃಪೆಯನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬ ಇಷ್ಟ ಇದೆಯೋ ಅವರು ದೇವರಿಗೆ ಸ್ವೇಚ್ಛೆಯಿಂದ நீங்களே பேசுங்கள். ನೀವೇ ಮಾತನಾಡಿರಿ. ஆம், உங்கள் பேச்சை நீங்கள் பேசுவதை தேவன் நிச்சயமாக கேட்பார். ನೀವು ಮಾತನಾಡುವುದು ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. முழுமையாக ஒப்புக்கொடு. ನಿಮ್ಮನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. அநேக விஷயங்களை அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀವಲ್ಲ. பரலோக ராஜ்யம் உங்களுக்குரியது. ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ನಿಮ್ಮದು. நிச்சயமாக அதை தருவதற்காகத்தான் யாகோஷுவா விலை கொடுத்தார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಅದು ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾಕೋ ತನ್ನ ಬೆಲೆಯನ್ನು நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பரலோக குடிகளாய் இன்றைக்கே மாற முடியும். ನೀವು ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಪರಲೋಕ ಸಂಸಾರಕ್ಕೆ ನೀವು ಬದಲಾವಣೆ ಆಗಬೇಕು. என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயா. ನನ್ನನ್ನು ಸ್ವೀಕರಿಸಯ್ಯ. உம்முடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும். ನಿನ್ನ ಮಗನಾಗಿ ನನ್ನನ್ನು ಸ್ವೀಕರಿಸು. உம்முடைய ராஜ்யத்திற்குள் நான் வருகிறேன். ನಿನ್ನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತೇನೆ. உம்முடைய குடியா என்னை மாற்றிவிடும். ನಿನ್ನ ಸಂಸ್ಥಾನವಾಗಿ ನನ್ನ ಬದಲಾಯಿಸು என்று சொல்லுவீர்களா? நீங்கள் அவரோடு பேசு. ನೀವು ಆತನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ. எல்லாரும் அவரோடு பேசுங்கள். யாரும் யாரையும் பார்க்க வேண்டாம். ஹalleluya. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் பேசுகிறார்கள் ஐயா, நீர் கேட்பீராக. உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜாவே. இன்றைக்கு அந்த நிச்சயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடும் ஐயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. உம்முடைய பிள்ளைகள் அந்த நிச்சயத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. நான் பரலோக வாசி, நான் இந்த உலகத்தோடு சேர மாட்டேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உன்னதங்களில் உம்மோடு கூட நான் உட்காரும்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி. பேசுங்கள் பிரியமானவர்களே. அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவரை விடாதிருங்கள். அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் விடாதிருங்கள். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜாவே. வீட்டுக்கு போய் கூட அவருடைய சமூகத்திலே ஜெபியுங்கள். அப்பா, வசனத்தில் நான் இப்படி கேட்டேன் ஐயா, இப்பொழுது நான் அதை விசுவாசிக்கிறேன். எனக்கு அதற்கு பலத்தை தாரும். அந்த நிச்சயத்தை எனக்கு தாரும் ஐயா. நான் பரலோக குடியாய் மாறிவிட்டேன் என்ற நிச்சயத்தை எனக்கு தாரும் அப்பா. ஹalleluya, ஹalleluya. உங்கள் ஜெபத்தை கண்டிப்பாக அவர் கேட்கிறார். ஹalleluya. உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுகிற உங்கள் குரலை அவர் நிச்சயமாக கேட்கிறார். யாகோஷுவா மசீஹா நாமத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் நிச்சயமாக கேட்கிறார். பிரியமானவர்களே, ஒரு நம்பிக்கையோடு கூட, ஒரு புது நம்பிக்கையோடு கூட, ஒரு புது தைரியத்தோடு கூட நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசினபடியினால் உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த அந்த புதிய நிச்சயத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவரீர் இங்கே மட்டுமல்ல, தொடர்ந்து வீட்டிலும் போய் இதை தியானித்து அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய், அந்த பரலோக ராஜ்யத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. இப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதியும். வர முடியாமல் போன பிள்ளைகளை நீர் அப்பா நினைத்தருளும். இந்த நாளுக்குரிய பலன் அவர்களுக்கு கிடைக்கும்படியாய் கிருபை செய்தருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய யாகோஷுவா மசீஹா நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஹalleluya.